எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல வாட் இஸ் விர்ச்சுவல் டாம்? நம்ம ரியாக்ட் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டா கேட்ட ஒரு வேர்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் டாம். ரியாக்ட் வந்து விர்ச்சுவல் டாமை யூஸ் பண்ணுது. அதனால ஃபாஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நிறைய இன்டர்வியூலயும் நீங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டா அந்த கொஸ்டினை கேட்டிருக்கலாம். ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் டாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் டாம்னா என்னன்னு தெரியணும். அதாவது ரியல் டாம்னா என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாம்னா என்னன்னு பார்த்துருவோம். தென் விர்ச்சுவல் டாம் பத்தி பார்ப்போம். டாமோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இப்போ அதோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் provided by a web browser that allows the developers to interact and manipulate the structure, style and content of a web page அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெஃபினேஷன் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம வந்து ஒரு டெவலப்பர் வந்து ஒரு வெப் பேஜை உருவாக்குறோம். ஓகேங்களா? அந்த கிரியேட் பண்ண வெப் பேஜை நம்ம எங்கே பார்ப்போம்? ப்ரௌசரில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதாவது வெப் பேஜ்னா இந்த இடத்துல வந்து HTML பேஜ்னு வச்சுங்க. ஒரு HTML பேஜை கிரியேட் பண்ணுறோம். அந்த HTML பேஜ் நம்ம வந்து வெப் ப்ரௌசரில் தான் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ பட் அந்த வெப் ப்ரௌசரால் நம்ம கொடுக்குற HTML பேஜை ரீட் பண்ண முடியாது. அதுக்கு ரீட் பண்ண தெரியாது. ஸோ அதனால அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்டர்ஃபேஸை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. அந்த இன்டர்ஃபேஸ் பேர் தான் வந்து டாம். அதாவது டெவலப்பருக்கும் வெப் ப்ரௌசருக்கும் சென்டரில் இருக்க ஒரு இன்டர்ஃபேஸ், ஒரு இன்டர்மீடியேட் தான் வந்து டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசரால் HTML பேஜை ரீட் பண்ண முடியாது. அதுக்காக அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்டர்ஃபேஸை நம்மளுக்கு தருது. அது பேர் தான் டாம். ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு சிம்பிள் HTML. ஒரு HTML பாடி டேக் இருக்குது, ஒரு H1 டேக் இருக்குது, அதில் அலோன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த மாதிரி ஒரு HTML பேஜ் நம்ம லோட் பண்ணும்போது என்ன ப்ரௌசர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி HTML கோடிங்கை இந்த மாதிரி டாமில் வந்து டாம் ட்ரீயாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருது. இப்போ பாருங்கள் HTMLக்குள்ள பாடிக்குள்ள H1 அது உள்ள ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு சொல்லி டாமில் வந்து டாம் ட்ரீயாக சேவ் பண்ணுது. இதெல்லாம் வந்து இந்த HTML பாடிலாம் வந்து நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி வந்து டாம் ட்ரீயாக சேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த நம்ம டெஃபினிஷனில் அடுத்த லைனுக்கு வரேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ப்ரௌசர் வந்து ஒரு இன்டர்ஃபேஸை நம்மளுக்கு தருது. அதுதான் வந்து டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட் அலோஸ் த டெவலப்பர்ஸ் டு இன்ட்ராக்ட். இப்போ நம்ம டெவலப்பர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளுக்கே வரேன். இந்த எக்ஸாம்பிளில் வந்து எனக்கு இனிஷியலாக வந்து ஹலோன்னு இதுவாயிடுச்சு, பிரிண்ட் ஆகிட்டு இருக்கோம் ப்ரௌசரில். இப்போ ஆக்சுவலாக இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த ரன் டைமில் வந்து எனக்கு இந்த வேல்யூவை வந்து நான் வந்து சம்திங் மாற்றணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த டேக் மூலிமா நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டாட் இன்னர் HTML போட்டு இந்த இடத்துல ஹலோக்கு பதில் ஹாய் ஹலோன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வழியாக நான் என்னோட டாம் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த வேல்யூவை, இந்த ஹலோன்ற வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோன்னு மாற்றுறேன். ஸோ இதுக்காக தான் நான் வந்து அது என்ன பண்ணுறேன்னா டாம் ட்ரீயாக சேவ் பண்ணியிருக்கு. டாம் ட்ரீயாக சேவ் பண்ணது மூலிமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வழியாக நம்ம ஆஸ் அ டெவலப்பர் வந்து நம்ம அந்த டாம் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு அந்த அந்த வெப் பேஜில் என்னென்ன வேல்யூ மாற்றணுமோ, இல்லை வேல்யூவை ஆட் பண்ணணுமோ, இல்லை கலர்ஸ் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணணுமோ, சேஞ்ச் பண்ணணுமோ, நம்ம என்ன வேணாலும் அந்த டாம் வழியாக வந்து நம்ம வெப் பேஜில் வேல்யூஸை மாற்றிக்கலாம். ஸோ அந்த நம்ம டாமை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த வே தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வழியாக அந்த ரியல் டாமை இப்போ ஆக்சஸ் பண்ணிட்டோம். அதாவது இது வந்து ரியல் டாம் இருக்குது. நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வழியாக அந்த ரியல் டாமை ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்க ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து டாம் ஆக்சஸ் பண்ணி வெப் பேஜில் இருக்க வேல்யூஸை வந்து ஆட் பண்ணுது, ரிமூவ் பண்ணுது, எல்லாம் பண்ணுது. ஓகேங்களா? இப்போது நம்ம விர்ச்சுவல் டாமுக்குள்ளே போவோம். இப்போ விர்ச்சுவல் டாம் இப்போ நம்மளுக்கு வந்து டாம்னா தெரிஞ்சு போச்சு. டாம்னா வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் ப்ரௌசர் நம்மளுக்கு தருது. டெவலப்பருக்கும் ப்ரௌசருக்கும் சென்டரில் இருக்க ஒரு இன்டர்ஃபேஸ் தான் டாம். ஓகேங்களா? ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து டாம் வழியாக வந்து வெப் பேஜில் கண்டென்ட்டை ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. இப்போ விர்ச்சுவல் டாம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டாம் வந்து லைட் வெயிட் காப்பி ஆஃப் த ரியல் டாம். அதாவது அதோட ஒரு காப்பி, ரியல் டாமோட ஒரு காப்பி தான் வந்து விர்ச்சுவல் டாம். தட் லிவ்ஸ் இன் த மெமரி. அது வந்து மெமரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் வரும், அப்போ டாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமை வந்து ப்ரொவைட் பண்ணுறதே ப்ரௌசர் தான். ஸோ டாம் வந்து ரியல் டாம் வந்து ப்ரௌசரில் இருக்குது, விர்ச்சுவல் டாம் வந்து மெமரியில் இருக்குது. இப்போது இந்த விர்ச்சுவல் டாமை ரியாக்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின். இப்போ விர்ச்சுவல் டாம்னா வந்து ரியல் டாமோட ஒரு ப்ளூ பிரிண்ட், அதாவது ஒரு காப்பின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ விர்ச்சுவல் டாமை ரியாக்ட் எப்படி யூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ரெண்டர்.
நான் ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு டிவ் ஒரு H1 ஒரு பட்டன் வச்சுருக்கேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட வேல்யூ கவுண்ட்ன்ற ஒரு ஸ்டேட் வச்சுருக்கேன். அந்த ஸ்டேட்டோட வேல்யூ வந்து 1 2 3ன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் எப்போ இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணுறனோ இனிஷியல் ரெண்டர் ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ரெண்டரில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரியக்ட் அப்ளிகேஷன் ஒரு விர்ச்சுவல் டாமை உருவாக்கும். அதாவது ஒரு காப்பியை உருவாக்கும். நான் இந்த அப்ளிகேஷனோட ஒரு காப்பியை உருவாக்கி அந்த காப்பியை கொண்டு போயிட்டு ரியல் டாமில் பேஸ்ட் பண்ணிடும். இனிஷியல் ரெண்டர் ஃபஸ்ட் டைம் லோட் ஆகும்போது ஒரு விர்ச்சுவல் டாமை உருவாக்கும். அந்த டாமை ரியல் டாம்லேயே அப்படியே பேஸ்ட் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா whenever the props or state changes, அதாவது நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அப்போ எனக்கு என்ன ஆகும் 0லேருந்து 1ன்னு மாறும் கவுண்ட். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டோட வேல்யூ மாறுது. ஸோ எப்பப்பெல்லாம் ஸ்டேட்டோட வேல்யூ மாறுதோ அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து இன்னொரு விர்ச்சுவல் டாமை உருவாக்கும். ஓகேங்களா? அதுதான் செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் விர்ச்சுவல் டாமை உருவாக்குது, அதை எதுவுமே ரியல் டாமில் அப்படியே கொடுத்துருது. செகண்ட் ஸ்டெப் எப்பப்பெல்லாம் ஸ்டேட் வேல்யூவும் ப்ராப்ஸ் வேல்யூவும் மாறுதோ அப்போ அகெயின் இன்னொரு விர்ச்சுவல் டாமை உருவாக்குது. தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபிங் அல்காரிதம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மகிட்ட ஒரு ரியல் டாம் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்டேட் மாற சொல்ல இன்னொரு விர்ச்சுவல் டாம் ரெண்டு டாம் இருக்குது. இந்த ரெண்டு டாமையும் கம்பேர் பண்ணி என்ன வேல்யூ மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ரியல் டாமில் வந்து ஃபர்ஸ்ட் 0ன்னு இருக்கும், அதுக்கப்புறம் செகண்டாக உருவாக்கின விர்ச்சுவல் டாமில் பார்த்தீங்கன்னா வேல்யூ 1ன்னு இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த ரெண்டு விர்ச்சுவல் டாமையும் ரியல் டாமையும் கம்பேர் பண்ணி அதில் எந்த செக்ஷன் மட்டும் வேல்யூ மாறி இருக்குன்னு பார்க்கும். நம்ம எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த H1 டேக் மட்டும் வேல்யூ மாறி இருக்கும். ஸோ எந்த வேல்யூ மட்டும் மாறி இருக்கோ அந்த வேல்யூ மட்டும் கொண்டு போயிட்டு ரியல் டாமில் அப்டேட் பண்ணிடும். இப்படி தான் வந்து ரியாக்ட் வந்து விர்ச்சுவல் டாமை யூஸ் பண்ணுது. அதாவது ஃபஸ்ட்டு பேஜ் லோட் ஆகும்போது விர்ச்சுவல் டாம் உருவாக்குது, அதை அப்படியே கொண்டு போய் ரியல் டாம்கிட்ட கொடுத்து ரியல் டாமில் பேஸ்ட் பண்ணிடுது. செகண்ட் எப்பப்பெல்லாம் ப்ராப்ஸும் ஸ்டேட்டும் மாறுதோ அப்போ அகெயின் இன்னொரு விர்ச்சுவல் டாமோட காப்பி உருவாக்குது. தேர்ட் ஸ்டெப் டிஃபிங் அல்காரிதம் மூலயமா அந்த காப்பியும் எக்ஸிஸ்டிங் ஒன்னையும் செக் பண்ணுது. செக் பண்ணி எந்த வேல்யூ மாறி இருக்கோ அந்த வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுது. அந்த வேல்யூ மட்டும் கொண்டு போயிட்டு ரியல் டாமில் அப்டேட் பண்ணுது. ஸோ எந்த வேல்யூ மாறி இருக்கோ அதை மட்டும் அப்டேட் பண்ணுது. இப்போ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும், ஜாவா ஸ்கிரிப்டும் இதே தானே பண்ணுச்சு. ஜாவா ஸ்கிரிப்டும் நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ இப்போ இந்த வேல்யூ நான் மாற்றணும்னு நினச்சேன், அந்த வேல்யூ மட்டும் தானே நான் அது மட்டும் தானே கரெக்டாக நானும் எடுத்துன்னு போயிட்டு டாமில் ரீப்ளேஸ் பண்ணேன். என்னோட மொத்த பேஜும் ரீலோட் ஆகலை. ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நான் அதே மாதிரி தான் கரெக்டாக எந்த செக்ஷன் மாற்றணும்னு நினச்சினோ அதை மட்டும் தான் பண்ணேன். ரியாக்ட் இப்போ அதே தானே பண்ணுது. ஸோ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரியல் டாம் ஆக்சுவல் டாமை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வழியாக ரியல் டாமை நம்ம டச் பண்ணுறோம். ரியல் டாமில் இருக்க வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஆனால் ரியாக்டை பொறுத்த வரைக்கும் நான் ரியல் டாமை டச்சே பண்ணலை. ஓகேங்களா? ரியாக்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே விர்ச்சுவல் டாமில் தான் நடக்குது. ரியாக்டோட அல்காரிதம் படி ரியாக்ட் பேக் எண்டில் வந்து விர்ச்சுவல் டாமோட வேல்யூ மாற்றுது. ஆஸ் அ டெவலப்பராக நான் போய் வந்து எதையுமே டச் பண்ணல, ரியல் டாமை டச்சே பண்ணல. ஆனால் ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டெவலப்பர், நான் போய் டேரெக்டாகவே போயிட்டு ரியல் டாமை டச் பண்ணி அதோட வேல்யூஸை மாற்றுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ். இப்போ ஒரு கொஸ்டின் வரும், அப்போது ஜாவா ஸ்கிரிப்டும் ஒரு பர்டிகுலர் செக்ஷன் எந்த செக்ஷன் மாற்றணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் தான் மாற்றுது. ரியாக்டும் எந்த செக்ஷன் மாறி இருக்கோ அதை மட்டும் தான் மாற்றுது. ரெண்டுமே வந்து ஓல்ட் பேஜையும் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறது கிடையாது, பர்டிகுலர் செக்ஷனை மட்டும் ரெண்டுமே மாற்றுது. இப்போ எது நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேல்யூ நம்ம மாற்றுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் லாஜிக் இல்லை காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் இருக்குது, அந்த மாதிரி டைமில் வந்து ரியாக்டோட விர்ச்சுவல் டாம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஸ்மாலாக இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக் ரொம்ப சின்ன சின்ன லாஜிக்காக இருக்குன்னா ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ரியல் டாமில் மாற்றுற வேல்யூஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷனில் வந்து ரியாக்டோட விர்ச்சுவல் டாம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹோப் இப்போ உங்களுக்கு வந்து டாம்னா என்ன, விர்ச்சுவல் டாம்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நம்புறேன். ஏதாவது புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.